இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயாவும் அம்மாவும் வந்துட்டாங்களா? துளசி, வா. எப்படி இருக்க? நல்லா இருக்க அத்தை. அப்படியா? வா. சரி, தேங்க்ஸ் பா. நீ கிளம்பு. வாங்கய்யா. இருக்க என்ன பிரசிடண்ட் அம்மா, இன்னைக்கு நீங்க தான் கோலம் போடணுமா? ஊருக்கு தான் பிரசிடென்ட், வீட்டுக்கு இல்லையே. வீட்டுக்கு என்ன? இல்ல, ஊருக்கு தான் பிரசிடென்ட்னு சொன்னியே, வீட்டுக்கு யாரு? ஐயா, நீங்க முகத்தை கழுவிட்டு வாங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். அம்மா வாங்க, கொடுங்க. வா வாங்கம்மா, வாங்க ஐயா. எல்லா குட்டி வா. நீங்க உள்ள போங்க, நான் கோலத்தை முடிச்சிட்டு வரேன். விசலாச்சி, ராத்திரி எல்லாம் நீ தூங்காம இருந்தல்ல, வந்து ரெஸ்ட் எடு. துளசி அதை முடிச்சுக்குவா. துளசி ஆரம்பிச்சிட்டால, நானே அதை முடிக்கிறேன். நீங்க போங்க. முடிக்க முடியும்ல? கோலம் தானே? ஆமா, கோலத்தை தான் சொன்னேன். நானும் கோலத்தை தாங்க சொல்றேன். துளசி, என்னம்மா ஜாதகம்லாம் பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? நல்ல விஷயம் தானே சொன்னாங்க. சிவாவுக்கு மட்டும்தாம்மா ஜாதகம் இருந்துச்சு, ஜனனிக்கு ஜாதகம் இல்ல. சிவா ஜாதகத்தை மட்டும்தான் பார்த்தோம். அப்படியா? என்ன சொன்னாங்க? நல்ல விஷயம் தானே சொன்னாங்க. ஐயா வேற ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. அப்ப கண்டிப்பா நல்ல செய்தி தான். கூடிய சீக்கிரமே இந்த வீட்டுக்கு வாரிசு வரப்போகுதான். சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. என்னம்மா இவ்ளோ சந்தோஷப்படுறியே? உனக்கு எதுவும் கவலை இல்லையா? எதுக்குமா கவலை? உண்மையை சொல்லு, உனக்கு கவலை இருக்கா இல்லையா? ஏன் கவலை? நான் எதுக்காக கவலைப்படணும்? சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கீங்க, நான் எதுக்குமா கவலைப்படணும்? ஐயா இந்தாங்க. குடுமா. இப்படி காபி சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. இதான், எங்க காஃபி சாப்பிட்டாலும் இதே பேச்சுதான் துளசி. துளசி போட்ட காஃபி மாதிரி வருமான்னு கேக்குறாரு. நான் கூட சொன்னேன், ஸ்டவ்வையும் காஃபி சட்டையும் எடுத்துக்கிட்டு துளசியும் அழைச்சிட்டு வந்துடலான்னு. பாட்டி வாங்க, உட்காருங்க. பாட்டி, உங்களுக்கு காஃபி கொண்டு வரவா? எடுத்துட்டு வா. சரி. போன வேலை நல்லபடியா முடிஞ்சிடுச்சா? பாட்டி இந்தாங்க. அம்மா, சிவாவுக்கு மட்டும்தான் ஜாதகம் இருக்கு, ஜனனிக்கு ஜாதகம் இல்லல்ல. அதனால சிவா பேருக்கு ஜாதகம் பார்த்தாச்சு. எல்லாம் நல்ல விஷயம்தான். அத்தை, கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு இன்னும் 1 வருஷத்துக்குள்ள வாரிசு வரும்னு சொல்லிருக்காங்க. அம்மா, அம்மா தாயே, சிங்கமா மானா? ஏய், என்னடி கேக்குற? ஆனா பொண்ணான்னு கேக்குறா. ஓ, ஏதோ ஒண்ணு, எல்லாம் இறைவனோட வரம் தானே. ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேற என்னப்பா சொன்னாங்க?
வேற என்ன, கூடிய சீக்கிரம் வேற குழந்தைய தூக்கி கொஞ்சலாம், கவலைப்படாம தைரியமா போங்கன்னு சொன்னாரு. என்னடி சந்தோஷமான விஷயம் சொல்ற, பேசாம இருக்க? வெளிநாட்டுல எல்லாம் நல்லா வாழ்ந்து வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சுதான் குழந்தை பெத்துப்பாங்க அப்படி நினைக்கிறாளோ என்னமோ. ஐயோ வெறுப்பேத்துறாங்களே, நம்ம பிரச்சனை நமக்கு தான் தெரியும். அப்படியா அப்படியா நினைக்கிற நீ? இல்ல பாட்டி, இது வேற. வேற என்ன? அது என்ன? குழந்தை பெத்துக்கிறதுக்கு ஏதாச்சும் பயப்படுறாங்களோ என்னவோ. ஏய், அப்படியா? பயமா இருக்கா? ஆமா. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. ஏய், ஆமாவா இல்லையா? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. வலி இல்லாம வாரிசு வருமா? கல்யாணம் பண்ணமா குழந்தைய பெத்துக்கிட்டமான்னு இருக்கணும். அப்பதான் உடம்புல தெம்பு இருக்கும் போதே நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் பண்ணி பார்க்க முடியும். புரியுதா? சந்தோஷமா இரு. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மச்சான், எனக்கு என்ன கவலைனா, என்ன எனக்கு ஆம்பளை பையன் பிறந்திருந்து உங்களுக்கு பொண்ணு பிறந்திருந்தா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். அண்ணே, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? ஏண்டி இப்ப என்ன அவரு தப்பா சொன்னாரு? நிலா பொண்ணா பிறக்காம ஆம்பளை பையனா பிறந்திருந்தா சிவா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். இப்படிதான் சொல்லி சொல்லி என்னையும் வளர்த்தீங்க. நானும் ஏன் புருஷன் தான் எனக்கு மட்டும் தானே பாட்டு பாடிக்கிட்டு சுத்திட்டு இருந்தேன். இப்ப என்னாச்சு கடைசியில? எல்லாமே போதும். சின்ன வயசுல இருந்தே ஆசையை ஊட்டி ஊட்டி ஏமாத்துறத என்னோடவே முடிச்சுக்கோங்க. ராசு, குழந்தை பிறந்தது சொத்தை பிரிக்கணும்னு உங்க அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு. மா, ஏ இப்ப எதுக்கு சொத்தை பிரிக்கணும்? இப்ப என்ன அவசரம் அதுக்கு இப்போ? அதானே, தாத்தா ஏதோ சொல்லிட்டு போனாருங்கிறதுக்காக சொத்தெல்லாம் பிரிச்சிட முடியுமா? எல்லாரும் ஒன்னா இருந்தா தானே ஊருக்கும் மரியாதை, நமக்கும் மரியாதை. ஒண்ணுமா சந்தோஷமா கூட்டு குடும்பமா இருக்கணும்னு நானும் விசாலாச்சி மட்டும் நினைச்சா பத்தாது, மொத்த குடும்பமும் நினைக்கணும். முதல்ல இத அவங்க குடும்பமா நினைக்கணும்.